ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். நமது இந்த பிராமண வாழ்க்கை சிரேஷ்டமான மகான் வாழ்க்கையாகும். ஏனெனில் ஸ்வயம் பகவான் நமக்கு நமது பிறந்த நாளிற்கான பரிசு கொடுக்கின்றார். நாம் அவரது குழந்தைகளாக ஆகிவிட்டோம். அவர் நமக்கு பிறப்பு கொடுத்துள்ளார். பிறந்த நாளிற்கான முதல் பரிசாக, குழந்தையே, மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகுவாய் என்ற கிஃப்ட் கொடுத்துள்ளார். அடுத்த கிஃப்டாக சம்பூர்ண பவித்திரமாகுவாய். பிறகு திவ்யமான சக்திசாலி புத்தி உடையவராக ஆகுவாய். தெய்வீக பார்வை உடையவராக ஆகுவாய் என்ற கிஃப்ட் கொடுத்துள்ளார். நமக்கு கிடைத்துள்ள இந்த சிரேஷ்ட ஞானத்தின் மூலம் நாம் இங்கே இருந்தபடியே 3 உலகத்தையும் 3 காலத்தையும் பார்க்க முடியும். அதை பற்றி நாம் அறிந்துள்ளோம். நமக்கு கிடைத்துள்ள இந்த திவ்ய புத்தி, சக்திசாலி புத்தியில் நாம் எதை சிந்தனை செய்ய விரும்புகின்றோமோ, எதை நிறைத்து கொள்ள விரும்புகின்றோமோ, அதை நமது திவ்ய புத்தியில் நிறைத்து கொள்ள முடியும். நமது புத்தியானது சக்திசாலி புத்தியாக ஆகிவிட்டது. மேலும் நமக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்துள்ளது. இந்த கண்கள் மூலமாக நாம் எப்போது விரும்புகின்றோமோ அப்போது பரந்தாமத்தினை பார்க்க முடியும், சூட்சும உலகத்தினை பார்க்க முடியும், ஸ்வர்க்கத்தினை, தனது சொரூபத்தினை தெளிவாக பார்க்க முடியும். 4 யுகங்களிலும் நமது ஹீரோ பாற்றினை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட திவ்ய கண்கள் நமக்கு கிடைத்துவிட்டது. பகவானை பார்க்கக்கூடிய திவ்யமான கண்கள் நமக்கு கிடைத்துள்ளது என்றால் இது எவ்வளவு பெரிய விஷயம்! இந்த கண்களால் பார்க்க முடியாத ஆத்மாவினை கூட பார்க்கக்கூடிய திவ்ய கண்கள் நமக்கு கிடைத்துள்ளது. இந்த கோல்டன் கிஃப்ட் நமது தந்தை பரமாத்மாவிடமிருந்து நமக்கு கிடைத்துள்ள மிக அன்பான பர்த்டே கிஃப்ட் ஆகும். மகான் ஆத்மாக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பாபாவிடமிருந்து ஒவ்வொரு பர்த்டேவிற்கும் மிக அழகான கிஃப்ட் கிடைக்கின்றது. உலகில் ஒவ்வொருவருடைய பர்த்டேயும் தனிப்பட்டது. ஆனால் சிவராத்திரி என்ற சிவ ஜெயந்தியாகிய இன்றுதான் நம் அனைவருக்கும் ஒன்றான பர்த்டே ஆகும். நாம் இந்த திவ்ய புத்தி, திவ்ய கண்கள் என்ற கிஃப்டை நாம் பாபாவிடமிருந்து அடைந்து விட்டோமா? அவர் நம் அனைவருக்கும் இந்த பர்த்டே கிஃப்ட் கொடுத்து விட்டார் என்றாலும் கூட அதை உண்மையிலேயே நாம் ஸ்வீகாரம் செய்து விட்டோமா? நாம் இதை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் இதுதான் நமக்கு மிகவும் விலைமதிப்பற்ற பொக்கிஷமாகும். முழு நாளும் நாம் இந்த கிஃப்டை நினைவில் வைத்துக்கொள்வோம். அனைவரிடத்திலும் புத்தி இருக்கின்றது என்றாலும் நம்மிடம் இருப்பது பகவானால் வழங்கப்பட்ட திவ்ய புத்தியாகும். 2 கண்கள் அனைவரிடத்திலும் இருக்கின்றது என்றாலும் நம்மிடம் இருப்பது ஸ்வயம் பாக்ய விதாதா, வரதாத்தா, திவ்யமான கண்கள் வழங்கக்கூடிய தந்தை மூலமாக நாம் அடைந்த திவ்ய கண்கள் நம்மிடத்தில் இருக்கின்றது. இந்த 3வது கண் நமக்கு மட்டும்தான் கிடைத்துள்ளது. இதன் மூலம் நாம் அலௌகீகமான விஷயங்களை பார்க்கக்கூடிய பயிற்சி செய்வோம். இந்த கண்கள் மூலமாக நாம் இந்த அழியக்கூடிய உலகினை பார்க்கும்போது இவை அனைத்துமே அழியக்கூடியது, இவை எதுவுமே இருக்க போவதில்லை. சத்யுகத்தில் இருப்பவை அனைத்துமே மிகவும் தெய்வீகமானதாக, மிக அழகானதாக, மிக உயர்ந்ததாக இருக்கும். ஆத்மா மட்டுமே அழிவற்றது. மேலும் நாம் அனைவருடைய நெற்றியில் ஜொலிக்கக்கூடிய அழிவற்ற மணியாகிய ஆத்மாவை மட்டுமே பார்ப்போம். இதன் மூலம் நமது புத்தியின் தெய்வீகத்தன்மை மேலும் அதிகரிக்கும். தேகத்தினை பார்ப்பதினால் புத்தி மழுங்கலான புத்தியாகி விடுகின்றது. ஆத்மாவை பார்ப்பதினால் புத்தி, சிந்தனைகள் மற்றும் கர்ம எந்திரியங்கள் கூட சுத்தமானதாக ஆகிவிடுகின்றது.
இதுபோன்று நாம் தனது புத்தியை தூய்மையாக்குவோம். மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஏதாவது குப்பை போன்ற வீணான விஷயங்களை நாம் தனது புத்தியில் நிறைத்திருந்தால் அதை நாம் அவசியம் சுத்தப்படுத்த வேண்டும். பகவானுடைய மகா வாக்கியம், உலகில் எப்படி மந்திரவாதிகள் தனது ஒன்றும் இல்லாத தூய்மையான கைகளினால் அதிசயத்தை நிகழ்த்தி காண்பிக்கின்றார்கள், அதேபோன்று நீங்கள் உங்களது புத்தியை சுத்தமாக வைத்திருந்தால் உங்களது புத்தியானது அநேக அதிசயங்களை நிகழ்த்தும். நாம் இந்த லட்சியத்தினை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் எனது புத்தியை சுத்தமாகவே வைத்திருக்க வேண்டும். நாம் நமது புத்தியில் அனைவருக்காகவும் சுப பாவனைகளை, அனைவருக்கும் நன்மை பயக்கக்கூடிய பாவனைகளை நிறைத்து கொள்ள வேண்டும். நாம் இன்றைய நாள் முழுவதும் தனது திவ்யமான புத்தியினை பயன்படுத்துவோம். கீழே பார்க்கும் பொழுது அனைவருடைய நெற்றியில் ஜொலிக்கக்கூடிய மணியை மட்டுமே பார்ப்போம். மேலே பார்க்கும்போது ஞான சூரியன் பாபாவை பார்ப்போம். அவரது தேஜஸ் கிரணங்கள் நாலாபுறமும் பரவிக்கொண்டிருக்கின்றது. என்ற இந்த பயிற்சியினை இன்றைய நாள் முழுவதும் நாம் அடிக்கடி செய்து கொண்டிருப்போம். ஓம் சாந்தி.